أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். எமது இலேனஸ் ஹப் ஆன்லைன் நிறுவனத்தினால் தொடர்ந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்ற நிகழ்ச்சிகளில் இன்றைய பொழுதில் ஒரு மோட்டிவேஷன் புரோகிராமாக ஏற்பாடு செய்து அதில் நாம் ஒன்றிணைந்து இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவரும் புனித ரமலான் மாதத்தை அடைந்து அதில் நோன்பு நோற்று புனித நோன்பு பெருநாளையும் கொண்டாடி தற்பொழுது ஷவ்வால் மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். ரமலான் மாதத்தில் நாம் அமல்களை ஆர்வத்தோடு செய்ததை போன்று மற்ற மாதங்களிலும் நாம் அதே போல் இருப்பதற்காக ஆர்வமூட்டலாக இத்தர்பியா புரோகிராம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் ரமலான் தந்த பயிற்சிகளும் முஸ்லிம் சமூகமும் என்ற அழகிய தலைப்பில் எம்மோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சகோதரி ஃபஸ்லா அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் ரமலான் தந்த பயிற்சிகளும் முஸ்லிம் சமூகமும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சகோதரிக்கு இச்சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுற விளங்குதா? நான் உங்களுக்கு பிரசன்டேஷன் ஒன்று செய்துட்டு இருந்தேன். அந்த பிரசன்டேஷன் சப்போர்ட் பண்ணது இல்ல. என்ன பிரச்சனையோ தெரியல. நல்லா பிரசன்டேஷன் PDF சென்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சென்ட் பண்ணியா? ஓ, நான் கோஆர்டினேட்டர்கிட்ட கொடுக்குறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். என் பேர் ஃபௌசிலமின் ஃபாத்திமா ஃபஸ்லா. நான் ஜஹராவியா ஃபாத்திமா ஜஹரா லேடிஸ் அரபிக் காலேஜ்ல படிச்சு 2016 அவுட் ஆகினேன். மௌலையா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில BA முடிச்சிருக்கேன். இப்ப உம்முல் ஹைர் அரபிக் காலேஜ்ல தமிழ் பாடம் படிப்பிச்சிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் என்ன பத்தின விளக்கம். நம்ம தலைப்புக்குள்ள போவோம். நாம இன்றைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னா, ரமலான் தந்த பயிற்சிகளும் முஸ்லிம் சமூகமும். அல்ஹம்துலில்லாஹ், நம்மள கடந்து போன மாதம் ரமலான் மாதம் புனிதமான மாதம். நமக்கு தெரியும், இந்த மாதம் வந்தாலே எமது சமூகம், எமது ஊர், எமது வீடுகள் எல்லாமே ஒரு பரக்கத் நிறைந்த வீடுகளாக எமது கண்களுக்கு புலப்படும். ஏனைய மாதங்களைப் போல இந்த ஊர்களும் இந்த வீடுகளும் எமது உள்ளங்களும் இருந்தாலும் அந்த ரமலான் என்ற பேரோடு அந்த மாதம் எம்மை நெருங்கிவிட்டால் எமது பார்வைகள் அதனை ஒரு ஆன்மீக பார்வையாகவே அந்த மாதத்தை நோக்கும். அந்த வகையில் என்னவோ அந்த மாதங்கள் நெருங்குவதற்கு முன்னால் ஒரு ஆசை ஒன்று இருக்கும். இந்த மாதம் வரப்போகிறது. இந்த மாதத்தில் அதிகமாக ஊர்களில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும்
குர்ஆனுடைய ஓதல்கள் கேட்கும். அதே போல எமது வீடுகளில் மூன்று மணி ஏனைய காலங்களில் 3 மணி என்பது எமது முஸ்லிம் சமூகத்திற்கு ஆழ்ந்த தூக்கம் போகின்ற நாள். ஆனால் ரமலானுடைய காலங்களில் முஸ்லிம் சமூகத்தினுடைய வீடுகள் அனைத்தும் ஒளிமயமான வீடுகளாக அந்த 3 மணி அளவில் காணப்படும். இந்த 3 மணி என்பது பொதுவாக எமக்கு தெரியும் தஹஜ்ஜுடைய வேலை. நடுநிசியில் அல்லாஹு தஆலா அடிவானில் இறங்கி வந்து என்னுடைய அடியார்கள் யாராவது இருக்கிறார்களா என்று காத்து கொண்டிருக்கின்ற நேரம். இந்த நேரத்தில் நாம் இறைவனை நெருங்கி சென்றோம் என்றால் இறைவன் நாம் கேட்கின்ற அனைத்தையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றான். அப்படியான ஒரு மிக பெருமதியான ஒரு நேரத்தில் ரமலான் காலங்களில் நாம் அனைவரும் ஒன்றாக எழும்பி எமது அயல் வீடுகளில் சத்தங்கள், குழந்தைகளின் சத்தங்கள், பெரியவர்களின் சத்தங்கள், சந்தோஷமான சிரிப்புகள், கதைகள், குர்ஆன் ஓதல்கள், தொழுகைகள் இவ்வாறான அழகான ஒரு ரம்மியமான முஸ்லிம் சமூகத்தை நாம் பார்த்தோம். அதே போன்று ரமலானுடைய காலங்கள், பகல் வேளைகள், இரவு வேளைகள் என அனைத்துமே ஒரு உயிரோட்டமான ஒரு காலப்பகுதியாக இருந்தது. நோன்பை நோற்றுக்கொண்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதிக்கொண்டே இருப்போம். அசர் வேளைகளில் எமது வீதிகள் அழகான ஒரு காட்சியாக சஹருக்கு இஃப்தாருக்குரிய ஏற்பாடுகள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைகளில் காணப்பட்டது. இரவு வேளைகளில் மக்ரிப் தொழுத பின்னர் இரவு வணக்கத்திற்காக தராவிஹ் தொழுகைகளுக்காக எமது பள்ளிகள் மனிதர்களாலும் சிறுவர்களாலும் பெண்களாலும் ஆண்களாலும் பெண்களாலும் சிறுவர்களாலும் நிரம்பி காணப்பட்டன. சிறு வயது குழந்தைகள் சிறு சிறு பர்தாக்களை போட்டுக்கொண்டு இலங்கை முறையில் சுவனச்சிட்டுக்கள் போன்று வரிசைகளில் அமர்ந்திருப்பார்கள். இவ்வாறான ஒரு அழகிய காட்சி ஒன்றை இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் பார்த்து வந்தோம். ஆனால் இந்த ரமலான் குறிப்பாக இறைவன் 12 மாதங்களை படைத்துள்ளான். அந்த மாதத்தில் ரமலானை சிறப்பாக ஆக்கி வைத்துள்ளான். இந்த ரமலான் சிறப்பாக ஆக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று யாரிடம் கேட்டால் அவர்கள் முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை அல் குர்ஆன் இறங்கிய மாதம். இந்த ரமலானில் தான் எமக்கு முழு மனித சமூகம். அதே போன்று இந்த ரமலானில் செய்யப்பட்ட நன்மைகளில் இன்னும் ஒன்றுதான் நேர தொழுகைகள். அல் குர்ஆன் அனைவரும் மும்முரமாக ஈடுபட்டு இந்த நோன்பு முடிவடைந்து முழுமையாக குர்ஆனை ஓதி முடித்திருக்க வேண்டும் என்ற நியத்தை எடுத்துக்கொள்வோம். அல்லது இருமுறை ஓத வேண்டும் அல்லது மும்முறை ஓத வேண்டும். இவ்வாறான பல்வேறு திட்டங்களை நாம் ரமலானுக்கு முன்னரே போட்டு வைப்போம். அது போன்றே ஒரு மாத காலத்திற்குள் முழு குர்ஆனையும் ஓதி முடிப்போம். அதனை ஒரு வெற்றியாக கருதுவோம். அது ஒரு நன்மையாக எமது செயற்பாட்டில் காணப்பட்டது. அடுத்தது இரவு நேர தொழுகைகளுக்காக நாம் பள்ளிகளை அண்டி செல்வது, இரவில் இறுதி பத்துகள் நெருங்குகின்ற நேரம் கண் விழித்து இறைவனை தொழுது இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சமூகமாக எமது சமூகம் இருந்தது. இறைவனிடம் பிரார்த்தனை செய்து தன்னுடைய தவறுகளை உணர்ந்து இறைவனை நெருங்கிய ஒரு சமூகமாக எமது சமூகம் இந்த ரமலானுடைய காலங்களில் காணப்பட்டது. அதிகமாக பித்ராக்களை அள்ளி வழங்கக்கூடிய சமூகமாக எமது சமூகம் இந்த ரமலானில் காணப்பட்டது. பிரச்சனைகள், சச்சரவுகள், சண்டைகள் எழுகின்ற நேரங்களில் நான் ஒரு நோன்பாளி என பிரச்சனைகளில் இருந்து தவிர்ந்து கொண்ட ஒரு சமூகமாக எம்முடைய முஸ்லிம் சமூகம் இந்த ரமலான் காலங்களில் காணப்பட்டது.
அதே போன்று சகோதரத்துவம், உறவினர்களின் வீடுகளை நாடி செல்வது, அதாவது இஃப்தாருக்கு உறவினர்கள் எமது வீடுகளுக்கு வருவதும், நாம் உறவினர்களின் வீடுகளுக்கு செல்வதும் எமது நண்பர்களுடனான அழகிய உறவு முறை ஒன்று. ஃபேமிலி கெதரிங், ஃப்ரெண்ட்ஸ் கெதரிங் என்று இவ்வாறு பல்வேறு வகையான விடயங்கள் எம்மிடம் பல்வேறு வகையான சிறந்த மாற்றங்கள் என்னிடம் காணப்பட்டது. இது ரமலான் எமக்கு தந்த ஒரு பயிற்றுவிப்பு என்றுதான் நாம் கூற வேண்டும். அதாவது ரமலானுடைய காலங்களில் நாம் செய்யக்கூடிய இந்த நன்மைகள் யாவும் சவ்வால் பிறை கண்ட அந்த நொடியிலிருந்து, தக்பீர் முழக்கம் இஷாக்கு பின் சொல்ல தொடங்கிய நொடியிலிருந்து அடுத்த நாள் சுபஹ் தொழுகையோடு எமது இந்த விடயங்கள் அனைத்தும் முற்று பெற்று விடுகின்றன. இதுதான் இன்றைய எமது சமூகத்தின் நிலையாக காணப்படுகின்றது. ஆனால் ரமலான் உண்மையில் ஒரு பயிற்சி களம். ஒரு மாதம் மனித சமூகத்தை ஏனைய 11 மாதங்களில் இந்த ரமலானை விட்டு தூரமாகி இருக்கின்ற ஒரு சமூகத்தை இறைவன் அவனுடனும் அவனுடைய குர்ஆனுடனும் நெருக்கமாக ஆக்குவதற்காக இவ்வாறான ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்துள்ளான். உங்களுக்கு தெரியும், சைக்காலஜி ரீதியாக ஒரு விடயத்தை தொடர்ந்து 21 நாட்களுக்கு செய்தால் அந்த விடயம் முழுமையாக அவருடைய வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய விடயமாக மாறும் என்பது சைக்காலஜிக்கல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். ஆனால் 21 தாண்டி கிட்டத்தட்ட 29 அல்லது 30 நாட்களாக நாம் செய்து வந்த அந்த வேலையை தற்பொழுது ஒரு 2 மினிட்ஸ் தாங்க, சின்னொரு வேலை இருந்தவாறு. அஸ்ஸலாமு அலைக்கும். தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். இவ்வாறு ரமலானுடைய காலங்களில் எம்மில் ஏற்பட்ட இந்த மாற்றம் ஏன் நிலைக்காமல் போனது என்ற கேள்வி ஒன்று இங்கு எல்லோருடைய மனதிலும் எழ வேண்டும். இதற்கான காரணம் என்ன
ஏன் இந்த பயிற்சி நெறி எமது வாழ்க்கையில் தொடராக இல்லாமல் இடையில் அதாவது சவ்வால் பிறையை கண்டவுடன் எமது இந்த அமல்கள் அனைத்தும் நின்றதற்கான காரணம் என்ன? ஒரு முற்றுப்புள்ளி நாம் இந்த அமல்களுக்கு வைத்தமைக்கான காரணம் என்ன? இந்த கேள்விக்கான டிஸ்கஷன் நான் உங்களோட தான் செய்ய இருக்கேன். இந்த கேள்விக்கான விடைய செல்லலாம்னு விரும்புறேன். இதுல உள்ளவங்க கொஞ்சம் பேசுங்க. நம்ம இந்த தொடர்பேச்சியான இந்த பயிற்சி சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் 21 நாட்களை தாண்டிய ஒரு செயல் எமது வாழ்வில் முழுமையாக தொடரும் என்ற இந்த பயிற்சி ரமலானில் 30 நாட்களை தொட்டதன் பின்னரும் எமது வாழ்வில் அடுத்த நாளே பெருநாளை கண்ட அடுத்த நாளில் இருந்து இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன? என்னைய இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாராவது? யாராவது பேசுங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இதுக்கான காரணம் எங்களோட முக்கியத்துவம் அல்லாவுக்காக வேண்டி இல்லாம நோமுக்காக வேண்டி இருக்குது. வேற ஏதும்? வேற யாராவது? ஜிஸாக்கல்லாஹ் சகோதரிக்கு. என்ன கொஸ்டின் கேட்டீங்கம்மா? கொஸ்டின் என்னன்னா, நம்ம இந்த அதாவது சைக்காலஜிக்கல் ரீதியாக ஒரு விடயத்தை 21 அல்லது 23 நாட்கள் தொடர் பயிற்சியாக செஞ்சா அது நம்ம லைஃப்ல இருந்து நீங்காது என்றது சைக்காலஜிக்கல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனாலும் இந்த ரமலானுடைய காலங்கள்ல நாம தொடர்ச்சியாக செய்து வந்த தஹஜ்ஜத் தொழுகையாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், நாம செய்து வந்த ஏனைய அமல்களாக இருக்கட்டும், 21ஐயும் தாண்டி 30 நாட்கள் செய்தோம். அப்ப அது அந்த 30 நாட்கள் செய்த இந்த வேலைகள் ஏன் நமது வாழ்வில் நிலைக்காமல் போனது? சவ்வால் பிறை கண்டவுடன் இவை அனைத்தும் எமது வாழ்விலிருந்து முற்றாக தூக்கி எறியப்பட்டமைக்கான காரணம் என்ன? இதுதான் கேள்வி. பதில் சொல்றீங்களா? சாஜிதா சிஸ்டர். சொல்லுங்கம்மா. இல்லம்மா சொல்லல. ஏன்னா அல்லாஹ் எப்பவுமே இருக்கான். வரங்கிறது எப்பவுமே நம்ம தொழுகணும் கேள்வி விளைஞ்சா அதான் சொல்லுது. அல்லாவுக்கு எங்களுடைய சைட்ல அதான் சொல்லுது. கொஞ்சம் சைலண்டா இருந்துட்டு தொடங்குவோமே.
ஆஹ் அதாம்மா நம்மட லைஃப்ல இது நிலையா இந்த சேஞ்சுகள் நிலையாம நிலைச்சிருக்காம வெறுமனே இந்த ரமலானுடைய காலங்கள்ல மட்டும் நம்ம வாழ்க்கையில இது வந்துட்டு அடுத்த சவ்வால் பிறை கண்ட உடனே நம்மளோட வாழ்க்கையில இருந்து இது முற்றுமுழுதாக எடுக்கப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா, முதலாவது நீங்க சொன்ன மாதிரி சகோதரி ரிப்னா சொன்ன மாதிரி முதலாவது காரணம் அல்லாவுக்காக நான் செய்யறேன் என்ற அந்த ஆத்மார்த்தமான உணர்வோட நாம இந்த செயல்களை என்ன செய்யல. அதாவது நாம முஸ்லிமாக நாம பிறந்துட்டோம். நாம பிறந்து வளர்ந்து ஒரு கட்டத்தை காண்ற நேரம் நம்மளோட பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா நோன்பு பிடிக்காங்க. நோன்பு காலங்கள்ல சஹருக்கு எழும்புறாங்க, தொழுவுறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க அதிகமா. இஃப்தாருடைய வேலைகள்ல இஃப்தார்களுக்கு அங்க இங்க போறாங்க வாராங்க. இரவுல தராவிஹ் தொழ போறாங்க. இப்படி நம்ம முஸ்லிமாக பிறந்ததால நம்மட முஸ்லிம் உம்மாவும் வாப்பாவும் நம்மட முஸ்லிம் அயலவர்களும் என்னென்ன செஞ்சாங்களோ அதை பார்த்தே வளர்ந்துட்டோம். அப்ப நம்மளே தெரியும் பார்த்து வளர்ந்ததால என்னன்னா ரமலான் வந்தா நோன்பு பிடிக்கணும், தராவிஹ் தொழணும், இஃப்தார் செய்யணும், ஃபித்ராவும் கொடுக்கணும், சஹரு கொழும்பணும். இவ்வளவு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். வளமையா நடந்து வந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நாங்க என்ன செஞ்சு வரோம், ஒவ்வொரு வருஷமும் வர நாங்க கண்ணால கண்டத்தை செஞ்சு வரோம். இப்படி இந்த நடைமுறையில தான் நம்மட சமூகம் என்ன செய்யுது, இந்த நோன்பை பாக்குது. உண்மையிலேயே இந்த ரமலான் என்றா என்ன, இந்த ரமலானுடைய நோக்கம் என்ன, இந்த ரமலான்ல தரக்கூடிய பயிற்றுவிப்புகளுக்கு பின்னால் உள்ள பின்னணிகள் என்ன, இந்த ரமலான நாம இப்ப கழிக்கிற மாதிரி இந்த ரமலான்ல உள்ள விஷயங்களை ரமலான் கடந்த பிற்பாடும் எமது வாழ்க்கையில் எவ்வாறு வைத்துக் கொள்வது. வெறுமனே ரமலானுடைய காலங்களில் மட்டும்தான் இதனை செய்ய வேண்டுமா? இப்ப நம்ம டைமுக்கு தொழுகிறோம், அது ரமலானுடைய காலங்கள்ல மட்டுமே செய்யற ஒரு விஷயம் இல்லை. நோன்பு பிடிக்கிறன்றது ரமலானுடைய காலங்கள்ல செய்ய வேண்டிய தனிப்பட்ட ஒரு இபாதத். அதை தாண்டின தஹஜ்ஜத்துடைய தொழுகை, பித்ராக்கள் கூடுதலாக பித்ராக்கள் வழங்குவது, இதெல்லாமே ரமலானுடைய காலங்களில் மட்டும் செய்ய வேண்டிய அமல் இல்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரமலான் கடந்தாலும் ரமலான் 11 மாதங்களில் மனிதனை ஒரு பயிற்றுவிப்புக்காக எம்மை விட்டு தூரமாகி கொண்டிருக்கின்ற இந்த விடயங்கள் எம்மில் மீண்டும் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலான் எமக்கு ஒரு மாதம் முழுவதும் எமக்கு பயிற்சியை வழங்குகின்றது. தொழுகையில் தூரமாகி விடுகின்றோம், கொடுப்பதில் எமது வாழ்க்கை காலங்கடக்க கொஞ்சம் தூரமாகிறது. இரவு நேர தொழுகைகளில் பொடுபோக்குகள் ஏற்பட்டு 11 மாதங்களும் தூரமாகிவிட்டோம். இவ்வாறான விடயங்களை விட்டும் எம்மை மீண்டும் அதிலிருந்து இழுத்தெடுப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா ஒரு மாதத்தை எமக்கு ஒரு பயிற்சி தலமாக அந்த வகையில் நாம் இந்த ரமலானுடைய காலங்களில் செய்த அமல்கள். வலைக்கும் சலாம். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ சிஸ்டர். சொல்லுங்கம்மா. சலாம் சொன்னேன், அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்ல நீங்க கேட்க போறீங்களாக்கும் இருந்தேன். வலைக்கும் சலாம். இல்ல நான் இப்பதான் ஆன் பண்ணேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, அதை ஓடி வந்து ஆன் பண்ணேன் இப்பதான். சரி சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இவ்வாறான ஒரு பயிற்சி களத்திலிருந்து மீண்டு வந்துள்ள நாங்கள் இந்த ரமலான் தந்த இந்த பயிற்சியை எமது வாழ்நாள் முழுக்க அதாவது அடுத்த ரமலானை அடையும் வரை இதனை நாம் எம் வாழ்வில் முழுமையாக செய்து வர வேண்டும். நிலையாக ஒரு விடயத்தை ஈமானோடு அல்லாவுக்காகத்தான் நான் இந்த விடயத்தை செய்தேன். ரமலான் வந்ததுக்காக நான் தொழல, ரமலான் வந்ததுக்காக நான் தஹஜ்ஜுத் டைம்ல எழும்பல, ரமலான் வந்ததுக்காக நான் பித்ரா கொடுக்கல, ரமலான் வந்ததுக்காக நான் அல் குர்ஆனோட கூடுதலான தொடர்போடு இருக்கல. ஒரு முஸ்லிமாக பிறந்துட்டேன் என்றா நான் அல்லாவோட கூடுதலா நெருக்கமாக இருக்கணும், அல்லாஹ்கிட்ட அதிகமா பிரார்த்தனை செய்யணும்,
அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் கடுமையாக நெருங்கி அதில் உள்ள நல்ல விடயங்களை அறிந்து கொள்ளணும். அல்லாஹ்வை இரவு வேளையில எழும்பி அந்த தஹஜ்ஜுத் உடைய வேலையில அல்லாஹ்வை நான் தனிமையில சந்திக்கணும். 5 வேளையும் நான் அல்லாஹ்வை விடாம உரிய நேரத்துல அல்லாஹ்வை சந்திச்சு அல்லாஹ் கிட்ட நான் பிரார்த்திக்கணும். இப்படியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய பருவ வயதை அடைந்ததன் பின்னர் ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கட்டாயமான விடயங்கள். இதனை ரமலான் மாதத்தில் மட்டும்தான் நான் செய்வேன். ரமலான் மாதத்தில் செய்வேன் என்று உறுதி எடுப்பதற்கு இன்னொரு காரணம் என்னென்றா, அந்த ஒரு பரலான செயலை செய்தால் 70 மடங்கு நன்மை, அதே போல ஒரு சுண்ணத்தை செய்தால் பரலுடைய நன்மை. இவ்வாறு நன்மைகளின் வீதம் கூடி விடுவதாலோ என்னவோ எமது சமூகம் இந்த டைம்ல நம்ம இந்த ரமலானுடைய காலங்கள்ல செஞ்சு இந்த நன்மையினுடைய தராசை உயர்த்தி வச்சிட்டோம்டா அடுத்த 11 மாசத்துக்கும் அந்த நன்மையை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் என்று அவங்க நினைக்கிறாங்களோ என்னவோ அல்லாஹு ஆலம். ஆனா நம்ம முஸ்லிம் சமூகம் அவ்வாறான ஒரு சிந்தனையோட இந்த மாதத்துல செய்யற ஒரு செயலுக்கு அதிக நன்மை கிடைக்குது என்றதுக்காக அதை கூடுதலா செய்ய முனைகிறோம். ஆனா நம்ம குறிப்பா விளங்கிக்கணும் என்னன்னு சொல்லிச்சேன்னா, இந்த ரமலான் எமக்கு ஒரு பயிற்சி பாசறை. இது நம்மளுக்கு ஒரு ஊக்குவிப்பு ஒன்றை தருது. அதாவது ஒரு கிஃப்ட் ஒன்றை தாரன்னு சொன்னதான் ஒரு விடயம் குயிக்கா நடக்கும். அந்த வகையில அல்லாஹ் தாலா இது இப்படி ஒரு கிஃப்ட் இருக்குன்றதுக்காக அந்த மாதத்துல நம்ம அந்த அமல்களை தொடர்ந்து செய்துட்டோம்டா அதை தொடர்ச்சியாக இந்த மனித சமூகம் செய்து வரும் என்றுதான் அல்லாஹ்வினுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நாம் என்ன செய்தோம், அந்த மாதத்துல மட்டும் குறிப்பாக இவ்வாறான விடயங்களை செய்துவிட்டு ரமலான் கடந்த பின்னர் நாம் இந்த விடயத்திலிருந்து முற்றுமுழுதாக என்னை நீக்கிக் கொள்கிறோம். இது எமது சமூகத்தில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மோசமான ஒரு செயல். எமது முஸ்லிம் சமூகம் இந்த ரமலானுடைய காலம் ஒரு பயிற்சி களம். இந்த பயிற்சியை நாம் எமது வாழ்நாள் முழுவதும் எமது வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உறுதியான முடிவினை எமது உள்ளங்களில் நாம் முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சகோதரிகளே, அல்லாஹு தாலா எமக்கு ஒவ்வொன்றின் மூலமாக வழிகாட்டி கொண்டுதான் இருப்பான். அல்லாஹு தாலாவினுடைய வழிகாட்டலை பின்பற்றி வாழும் காலமெல்லாம் எமது ஈருலக வெற்றி எப்பொழுதுமே உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹு தாலா ஒரு விடயத்தை எம்மிடம் ஏவி விட்டால் அந்த விடயம் எமது வாழ்நாள் முழுவதும் எம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் மலக்குகள் அல்ல. எம்மிலும் பல குறைகள் குற்றங்கள், எமது ஈமான் கூடும் குறையும். இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நடக்காமல் இருப்பதில்லை, நடந்தே ஆகும். ஆனாலும் எமது உள்ளத்தை நாம் சீர்படுத்தி அடிக்கடி எமது உள்ளத்திற்கு அல்லாஹ் பற்றிய சிந்தனைகளையும் அல்லாஹ் மீதான உறவை அதிகரிக்கக்கூடிய விடயங்கள் நல்லமல்களையும் செய்வதன் ஊடாக நாம் இறைவனை அதிகமாக நெருங்க முடியும். அல்லாஹ்வோடு நாம் அதிகமான நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த ரமலான் அல்லாஹ்வுடன் எவ்வாறு நெருக்கத்தை ஏற்படுத்துவது என்பதை பயிற்றுவிக்கின்றது. அந்த நெருக்கத்தை நாம் வெறுமனே இந்த 30 நாட்களும் செய்துவிட்டு 31வது நாள் இந்த நெருக்கத்தை விட்டு தூரமாக பெரும் கேடு என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். எமது சமூகம் இந்த நோன்பை வெறுமனே அமல் செய்யும் ஒரு மாதமாகவும் ஏனைய மாதங்களை அமலை விட்டும் தூரமாகும் மாதமாகவும் வைத்து கொண்டு வருகின்றது. ஆனால் இது துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலை. எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய கட்டாயமான விடயங்களை, அதாவது அல்லாஹ்வுடனான உறவு, மனிதன் படைக்கப்பட்டதற்கான காரணம், இறை பிரதிநிதியாக இந்த மண்ணில் அவன் வாழ்ந்து விட்டு போக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடனான உறவு அவனுக்கு எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுடனான உறவை நாம் பலப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் காட்டிய வழிமுறைகள் இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் செய்த அமல்கள் அனைத்தும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வகையில நாம முதலாவது இந்த ரமலான் தந்த பயிற்றுவிப்பாக நம்ம பார்க்கிற விடயம் சுய கட்டுப்பாட்டை பேணுதல். அந்த சுய கட்டுப்பாடு என்பது ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் ரமலான் வந்து விட்டால் நோன்பு நோட்பான். அந்த நோன்பு நோற்றதன் விளைவாக அவன் நோன்பாளி என்று அவனுடைய ஆசா பாசங்கள் ஹலாலானவற்றை கூட அந்த நோன்பின் காரணமாக தடுத்துக் கொள்வான்.
அதாவது உணவு உண்பது ஹலால், ஆனாலும் அதனை தடுத்துக் கொள்வான். மனைவியோடு சேருவது ஹலால், ஆனாலும் அதனை விட்டு அவன் தன்னை தடுத்துக் கொள்வான். இவ்வாறு தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்துவது என்பது ரமலானுடைய காலங்களில் மனிதனுக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பயிற்சி. இந்த நோன்பு எமக்கு மிகப்பெரிய பயிற்சியை இதன் மூலமாக எமக்கு வழங்குகின்றது. ஆசையை விட்டும் தூரமாகின்றோம். ஆசை என்பது இந்த உலக அலங்காரங்களில் உள்ள ஆசைகளை விட்டும் நாம் முழுமையாக தூரமாவது. தன்னை தாக்க வருவோரிடம் நான் நோன்பாளி, என்னோடு எந்த விதமான சச்சரவுகளையும் செய்ய வேண்டாம் என்று தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்கிறோம். அதே போன்று எவரை பற்றியாவது புறம் பேசுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் இடத்தில் அவரை பற்றி பேசி என்னுடைய நோன்பை நான் பாழாக்க விரும்பவில்லை என்று கூறி அதனை தடுத்துக் கொள்கின்றோம். தீய செயல்களை கேட்பது, தீய செயல்கள் அதாவது சினிமா பாடல்கள் கேட்பது, சினிமா பாடல்களை பார்ப்பது, இவ்வாறான விடயங்கள், உலக மோகங்கள் அனைத்தையும் விட்டு நோன்பு என்ற ஒரு காரணத்துக்காக நாம் என்ன செய்து கொள்கின்றோம்? எம்மை நாமே தடுத்து கட்டுப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த கட்டுப்படுத்தல் என்பது மிகப்பெரிய ஆயுதம். இந்த கட்டுப்பாடு எம்மில் வந்துவிட்டால் நாம் மரணிக்கும் வரை எம்முடைய உள்ளத்தை நாம் கட்டுப்பாட்டோடு வைத்திருப்போமானால் எமது அனைத்து செயல்களும் அல்லாவின் பாதையில் செய்வதற்கான செயலாக மாறுவதற்கான முதலாவது ஆயுதம் என்னென்று சொன்னால் சுய கட்டுப்பாடு. எல்லா விடயங்களிலிருந்தும் நாம கட்டுப்படுத்துறதுக்கான பயிற்சியை இந்த ரமலான் நமக்கு தருகிறது. அந்த வகையில ரமலான் சென்றாலும் நாம எல்லா விடயங்களையும் நம்மளோட உள்ளத்தை கட்டுப்படுத்தணும். முதலாவது உள்ளத்தை கட்டுப்படக்கூடிய எல்லா தீய விடயங்களை விட்டு நாம என்ன செஞ்சிடலாம்? தூரமாகிடலாம். இரண்டாவது, தொழுகைகளில் மிக ஆழமான கவனத்தை செலுத்துதல். அதாவது பரலான தொழுகையாக இருக்கலாம், பரலுக்கு முன்பின் சுன்னத்துகளாக இருக்கலாம், அதே போன்று லுஹா தொழுகையாக இருக்கலாம், வித்ரு தொழுகையாக இருக்கலாம், தராவி என்ற பெயரில் தொழுகின்ற தொழுகைகள், கியாமுல் லைல்கள், இவ்வாறான தொழுகைகள் அனைத்திலும் நாம் காட்டக்கூடிய இந்த ஆர்வம், இந்த தொழுகையில் உள்ள இந்த பேணுதல் என்னுடைய வாழ்க்கையில் ரமலான் கடந்த பின்னும் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது முஸ்லிம் சமூகத்தில் தராவி, கியாமுல் லைல் என்பது மஸ்ஜிதுகளில் ரமலான் வந்தால் மட்டும்தான் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அவை சுன்னத்தான தொழுகைகள் தான். ஆனாலும் பரலான தொழுகைகளாக உள்ள 5 நேர தொழுகைகளும் இந்த ரமலான் முடிந்த பின்னும் ஒவ்வொரு மனிதன் அவன் மரணிக்கும் வரை செய்ய வேண்டிய கட்டாயமான 5 நேர தொழுகை பரலான தொழுகைகள். முழுமையாக கியாமுல் லைல், தராவி, தஹஜ்ஜத், வித்ர், லுஹா இப்படியான தொழுகைகள் விடுபடக்கூடாது. ஒரு முஃமின் தன்னுடைய ஈமானை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். விடுபட்டாலும் இந்த 5 நேர தொழுகைகளில் ஒரு முஃமின் கட்டாயமாக நான் இந்த தொழுகையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அல்லாவுக்கும் எனக்கும் உடனான அந்த உறவு 5 வேளை தொழுகை மூலமாகத்தான் ஏற்படுகின்றது. இதனை நான் எனது வாழ்நாளில் இருந்து இந்த தொழுகைக்குரிய முக்கியத்துவத்தை எடுத்து விடக்கூடாது. இந்த லைஃப்ல இந்த தொழுகைக்கு நான் தனி இடம் வச்சுக்கணும். இந்த லைஃப்ல நான் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதி 17 தடவைகள் அல்ஹம்து சூரா மூலம் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டியா அல்லாஹ், நேரான பாதையை காட்டியா அல்லாஹ், நேரான பாதையை காட்டியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்துல நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த விஷயத்திலிருந்து நான் தூரமாகிறப்படா என்ற உறுதியான எண்ணம் ரமலான் கடந்த பின்னும் எமக்கு கட்டாயம் வரணும். அதே போல 3வது விஷயம்தான் ரமலான் எமக்கு தந்த பயிற்சியில பண்பாடுகள் செய்வதற்காகத்தான் ரசூலுல்லா அழைக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லா முழுமையாகவே பண்பாட்டின் வடிவமாக காணப்பட்டவர். அந்த பண்பாடு என்பது இந்த ரமலானுடைய காலங்கள்ல எமக்கிட்ட மற்ற காலங்களை விட அதிகமாக வருது. அதாவது பிறருக்குரிய கடமைகளை சரியாக செய்து கொள்வது, அல்லாஹ்வுக்கான கடமைகளை சரியான முறையில செய்து கொள்வது, பேசுகின்ற வார்த்தைகளில் மிகவும் பக்குவமான
இருக்கிறது. உண்மைகளையே பேசுற, பிழையான விஷயங்களை பேசுறத விட்டும் எமது நாவுகளை தடுத்து கொள்வது, நேர்மையாக நடந்து கொள்வது, பிறருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது, பிறருடைய உணர்வுகளை மதிப்பளிக்கிற இப்படியான பல்வேறு விடயங்கள் இந்த ரமலானுடைய காலங்கள்ல நாம செய்து வாரோம். இந்த விடயங்களில் பண்பாடு ரீதியாக எம்மில் ஏற்பட்ட இந்த மாற்றம், ஒரு ஏழைக்கு உதவி செய்யறதுக்கு தானாக முன் வந்து அந்த இடத்துல அந்த உதவியை செய்து கொடுக்கிறது. எமது நாவ அட்லீஸ்ட் வீடுகள்ல இருந்து கொண்டு எம்முடைய நாவுகளை நாம கட்டுப்படுத்துறதுதான் மிகவும் பண்பாடான ஒரு விஷயம். எமது உடல் உறுப்புகளில் இந்த நாவானது கட்டுப்பட்டு விட்டால் எமது அனைத்து செயல்களும் சீராகிவிடும். இந்த நாவுக்கு விலங்கிடுவது போன்று ஏனைய காலங்களிலும் எமது நாவுகளுக்கு நாம் விலங்கிட்டோம் என்றால் எமது சமூகமும் சரி, எமது உறவுகளும் சரி, எமது குடும்பமும் சரி ஒரு அழகான ஒரு ஒற்றுமையான ஒரு சூழ்நிலையில் வாழ்வதற்கான பாரிய வாய்ப்பு ஒன்று ஏற்படும். அடுத்ததுதான் 4வது விடயம், தர்மம் செய்யறதுல அதிகமான ஒரு ஆர்வம் ஒன்றை இந்த ரமலானுக்கு தருகிறது. இந்த ரமலானுக்குரிய ஈதுக்குரிய பெயர் என்னன்னா ஈதுல் ஃபித்ர், ஃபித்ராக்களை செய்கின்ற ஒரு பெருநாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த முன்மாதிரியை வச்சு கொண்டு நாம அந்த ரமலானுடைய காலங்கள்ல அதிகமாக என்ன செஞ்சோம், தர்மங்களை செய்து கொண்டே இருந்தோம். ரமலானுடைய காலங்கள்ல இருக்கிறதை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். குடுக்குற நம்ம 1 ரூபா கொடுத்தா அடுத்த அன்றைக்கு நம்மகிட்ட 200 வரும், 200 ரூபா கொடுத்தா அடுத்த அன்றைக்கு 400 ரூபா வரும். அதாவது தர்மம் கொடுக்கறதால ஒரு காலமும் எமது செல்வம் குறைவடைவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் முறையான சம்பாத்தியத்தில் இருந்து ஒரு பேரித்தம்பலத்தின் மதிப்புக்காவது தர்மம் செய்கிறாரோ அவருடைய பொருள்கள் அனைத்துக்கும் அல்லாஹ் வளர்த்து கொடுக்கிறான். அவர்களுடைய பொருள்கள் அனைத்தையும் அல்லாஹ் வளர்த்து கொடுக்கிறான். அவருடைய பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் பொறுப்பாளனாக மாறுகின்றான். நாம நினைக்கிற கொடுக்கறதால குறை, இது ரமலானுடைய காலத்துல கொடுத்தது போதும் தானே, நீ என்னத்த கொடுக்குற, அப்படி இல்லை. ரமலானுடைய காலத்துல கொடுத்தது அது ஒரு பயிற்சியாக செஞ்சுட்டு அது அடுத்த மாதங்கள்ல நாம நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கணும். கொடுக்கறதால கொடுக்குற மனக்கு வரும், அந்த பெற்றவனுடைய துவா எமக்கு கிடைக்கும். அதே போல எமது இறுகிய மனம் இலகிய மனமாக மாறும். இப்படி கொடுக்கறதால எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. நமக்கு உள்ள பெரிய ஒரு நன்மை என்னன்னா, நம்ம 1 ரூபா கொடுத்தா அது 2 ரூபாயா மாறுறது. அல்லாஹ் தாலா நம்ம அறியாமலே அதை நம்மளுக்கு தந்திருக்கோம். நீங்க சில டைம்ல ஃபீல் பண்ணி பார்க்கையிலும் இல்லாட்டியும் கொடுத்து பாருங்க, உங்களை அறியாமலே உங்களுடைய பைகள் நிரம்பும். அது அல்லாஹ் செய்யற ஒரு பரக்கத். அந்த பரக்கத் நோம்பு காலத்துல மட்டும் நடக்காது, ஏனைய எல்லா காலங்களையும் அது நடக்கும். ஒரு தர்மத்தை செய்து கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தீங்குல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் புகைவாசிகளுடைய சம்பவம், அவங்க செய்த ஒவ்வொரு செயல்களையும் கூறி அவங்களுடைய அந்த புகையினுடைய வாசல்களை திறக்க வச்சாங்க அல்லாஹ் கிட்ட பிரார்த்தித்து. அந்த வகையில ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும்னா இந்த தர்மம் செய்யறத நம்மளோட வாழ்க்கையமாக இதை மாற்றணும் நம்ம கட்டாயம். அதே போல மிக முக்கியமான விடயம் அல்குர்ஆனுடனான எமது உறவு மிகவுமே பலமான உறவு. அல்குர்ஆன் அடிக்கடி ஓதுறது, அதை முடிக்கணுமென்றே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் குர்ஆனை திறந்து ஓதிக்கிட்டே இருந்தோம். சுபகு வேணுமா, மக்ரிப் வேணுமா, லுஹர் வேணுமா, அசர் வேணுமா, இஷா வேணுமா, எல்லா டைம்லயுமே குர்ஆனுடைய சத்தம் எல்லா வீடுகளிலும் ஒலித்து கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது குர்ஆனை நோன்பு முடிந்ததோட குர்ஆனை மூடி வைத்தவர்கள் இனி அடுத்த ரமலான் வரும் வரை அந்த குர்ஆன் மூடியவாறே எமது வீடுகளில் காணப்படும். துர்ப்பாக்கிய நிலையில் எமது சமூகம் தற்பொழுது இருந்து வருகின்றது. ஆனால் அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை எமது சமூகத்திற்கு தந்ததே பெரிய ஒரு பாக்கியம். அந்த அல் குர்ஆன்லயே நம்ம எமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களும் இருக்கு. வெறுமனே குர்ஆனை ஓதி காலத்தை கழிக்காம அல் குர்ஆன்ல உள்ள வசனங்களை தர்ஜுமாக்களை வாசிக்கிறது, அதுல உள்ள சில சின்ன சூறாக்களுக்கு முதல்ல தஃசீர்களை படிக்க தொடங்குறது. அல் குர்ஆனை படிக்க ஒரு காலமும் நம்மளுக்கு என்ன செய்யாது, அலுப்பு வராது. இப்ப எத்தனையோ புத்தகங்களை வாசிச்சு திரும்ப வாசிக்கிற நேரம் நம்மளுக்கு அது வாசிக்கிறது தானே, நீ என்னத்தை வாசிக்கிறன்ற ஒரு எண்ணம் வரும். ஆனாலும் அல் குர்ஆன் இந்த புரந்தத்திலிருந்து விரும்பிய வெறுத்து நம்ம ஓதினாலும் திரும்ப ஓதுற நேரம் காலம் கடந்து அதை தூக்கினாலும் இது ஓதின சூறா தானே, அது ஓதணுமான்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வாரதில்லை தானே. அதுதான் அல் குர்ஆனுடைய அற்புதம். இப்ப
பாருங்க அல்ஹம்து சூறாவை நம்ம ஒவ்வொரு நாளும் ஓதி ஓதி தொழுகையில வாரம் ஓதின தென்னத்தை திருப்பி திருப்பி ஓதுறன்ற ஒரு அலுப்பொண்டு அந்த சூறாவுல நமக்கு ஏற்படுதா? இல்ல. என்ன காரணம்? அதுதான் அல் குர்ஆனுடைய அற்புதம். அதான் அல் குர்ஆனுடைய அற்புத தன்மை. ஓதுறவரை வாசிக்கவரை வெறுக்க வைக்கிற ஒரு தன்மை உண்டு எமது குர்ஆனுக்கு இல்ல. அந்த வகையில இந்த அல் குர்ஆனை நாம மிகவும் முக்கியத்துவப்படுத்தணும். அல் குர்ஆனை படிக்கணும். அல் குர்ஆனை அதிகமாக எனது வீடுகள்ல ஓதணும். எனது பிள்ளைகளுக்கு ஓத கற்றுக் கொடுக்கணும். அல் குர்ஆன்ல உள்ள விடயங்களை கற்பதற்காக நாம் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த நோன்பு தந்த பல்வேறு பயிற்றுவிப்புகள், இந்த குடும்பங்கள்ட்ட போறது, இஃப்தாருக்கு போறது, விருந்துபசாரங்கள் செய்யறது, தர்மங்கள் செய்யறது, அல் குர்ஆனோட தொடர்புகளை வச்சு கொள்றது, ஏனைய சுன்னத்தான தொழுகைகளை கடைபிடிச்சது, ஏனைய முன்பின் சுன்னத்துகளை கடைபிடிச்சு வாழ்ந்தது, ரமலானுடைய காலங்கள்ல நோன்பு நோற்றதை போல ஏனைய காலங்கள்ல சுன்னத்தான நோன்புகளை அதிகமாக நோக்குறது, இவ்வாறான பல்வேறு பயிற்றுவிப்புகளை எமக்கு இந்த ரமலான் வழங்கி இருக்குது. அப்ப இந்த ரமலான் தந்த இந்த பயிற்றுவிப்புகள் வெறுமனே ரமலானோட முடிவடைந்திடக் கூடாது. எமது சமூகத்தில் நிலையாக இந்த பயிற்றுவிப்புகள் அனைத்தும் தொடர்ந்து இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான அல்லாவை நெருங்கக்கூடிய விடயங்கள் யாவும் எமது வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கான பயிற்றுவிப்பு கோர்ஸ் 1 month கோர்ஸ் தான் எனக்கு நடந்தது. இறைவனுடனான உறவை பலப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு கோர்ஸ் தான் இந்த ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ் எமக்கு வழங்கிய ஒரு கோர்ஸ். இப்ப மாடல் லைஃப்ல உள்ள வேர்ட்ஸுகளை பயன்படுத்தினா தான் எமது சமூகத்துக்கு நல்லா விளங்குற 1 month கோர்ஸ் ஒன்றை முடிச்சிட்டு வந்தோம்னா, ஐடி கோர்ஸை முடிச்சிட்டு வந்தா அந்த முடிச்ச ஐடி கோர்ஸை நாம நடைமுறைப்படுத்தி அதை டைப் பண்ணி அந்த கம்ப்யூட்டருடைய தொடர்பு இல்லாம விட்டுச்சுன்னா முழுமையாக என்ன செஞ்சிடும், அது நம்மளுக்கு மறந்து போய் தரும். அதுக்காக நம்ம என்ன செய்யற, ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல என்னத்தை நானே செஞ்சு அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் என்று ஒரு ஈடுபாடு ஒன்று காட்டுறோம். ஏன்னா வெறுமனே உலகத்துல முடிஞ்சு போகக்கூடிய ஒரு ஐடி ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த அறிவை எப்படி தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையில வச்சு கொள்ற இந்த ஐடி நாலேஜை நம்ம மறந்தோம்னா நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் எமக்கு பிழைச்சிருமே என்று நாம உலக காரியத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இந்த ரமலான் இந்த மறுமை வாழ்வுக்கு தேவையான அனைத்து பயிற்றுவிப்புகளையும் எம்முடைய வாழ்க்கை நிலையான ஒரு பாதை, நிலையான இந்த மறுமை வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய வெற்றி பயணத்தை நோக்கி போகக்கூடிய சுவனத்தை அடையக்கூடிய பல்வேறு நன்மைகளை அள்ளி கொண்டு வந்த இந்த 1 month கோர்ஸ்ல இருந்து விடுபட்டு வந்த நாம இந்த கோர்ஸ்ல நாம எடுத்துக்கொண்ட விடயங்களை நம்மளோட லைஃப்ல ஜன்னாவை அடைஞ்சு கொள்றதுக்கு நாம இதை யூஸ் பண்ணல என்று சொன்னா எம்மை விட துப்பாக்கியவான் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அல்லாஹு தாலா எம் அனைவரையும் இவ்வாறான நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். ரமலான் தந்த இந்த பயிற்றுவிப்புகளை எம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைவரும் செயற்படுத்த வேண்டும். அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் இந்த அழகிய ஒரு மாதத்தை கடந்து வந்திருக்கின்றோம். அந்த மாதம் தந்த பயிற்றுவிப்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பின்பற்றுவதற்கான உடல் உள ஆரோக்கியத்தை எப்பொழுதும் தர வேண்டும் என்று இந்த புனிதமான நேரத்தில் வியாழன் அல்லாஹ்வின் நிலத்தில் ஒவ்வொரு அடியானுடைய நன்மை தீமை தட்டுக்கள் எமது நன்மைகள் எடுத்துக்காட்டப்படக்கூடிய இந்த தருணத்தில் ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு அடியானுடைய நன்மை தீமை தட்டுக்களை எமது புத்தகத்தை பார்க்கின்றான். அல்லாஹு தாலா பார்வையிடக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் நாம் அழகான ஒரு அல்லாவை பற்றி அல்லாவை நெருங்கக்கூடிய வழிகளை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். மலக்குகள் அனைவரும் மார்க்கத்தை படிக்கின்ற சபையில் இருப்பவர்களுக்காக துவா செய்கின்ற நேரம், மார்க்கத்தை படிப்பதற்காக தயாராகி இருக்கின்றவர் மலக்குகள் தனது இறக்கைகளை விரித்துக் கொண்டு வரவேற்பு வழங்குகின்ற நேரம், வியாழக்கிழமைகளில் அல்லாஹு தாலா எம்முடைய ஏடுகளை எடுத்து பார்க்கின்ற நேரம், இப்படியான ஒரு அழகிய ஒரு தருணத்தில் நாம் இப்பொழுது இந்த விடயத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தாலா எமது இந்த முயற்சிக்கு கட்டாயம் உறுதுணையாக நிற்பான். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ரமலான் தந்த பாடங்களை முழுமூச்சாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு உறுதியை இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் இந்த பயிற்சி மூலமாக எமது லைஃப் முழுக்க ஒரு
நிலையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். ரமலானுடைய மாற்றங்கள், ரமலான் தந்த பயிற்றுவிப்புகள் யாவும் எமது வாழ்க்கையில் தொடரேற்றியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய இந்த சிறு உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பு தந்த இந்த ஆன்லைன் அமைப்பினருக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருடைய ஈருலக வாழ்க்கைக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி முஸ்லிம் சமூகமும் என்ற தலைப்பில் அழகிய சில கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட ஆலிமா சகோதரி ஃபஸ்லா அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அதே போல் இவ்வலைப்பை ஏற்று உங்கள் நேரங்களை ஒதுக்கி இதில்